عليكم ورحمة الله تعالى وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على رسولك سيدنا محمد سيد العرب والعجم إمام مكة والمدينة والحرم سيدنا ونبينا مولانا محمد. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت الإمام يخطب فقد لغوا أنصتوا رحمكم الله يغفر الله لنا ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமத்து பிரசங்கம் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் சமயம் ஒரு நபர் இன்னும் ஒரு நபரை பார்த்து பேசாதே வாய் முடியுது என்று சொன்னாலும் கூட சொல்லுவரின் குத்துவாயில் பலனை இழந்து விடுவார். ஆகவே தற்போது ஓத இருக்கும் குத்பாவை வாய்மூடி மௌனமாக கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على حي على الفلاح.
رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما بكم من نعمة فمن الله، ثم إذا مسكم الضر فإليه تجأرون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி ஈருலகிலும் வெற்றி அடைந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய அழைப்பினை ஏற்று அவனுடைய மஸ்ஜிதினிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து நடந்து கொள்ளுமாறும் அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு முற்றாக அடிபணிந்து வாழுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹு தஆலா தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்ற உயர்தரமான சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகினிலே அல்லாஹ் மிகவும் சிறந்த படைப்பாகிய எங்களை அல்லாஹ் படைத்து ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் 2 இடங்களில் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை உங்களால் கணக்கெடுக்க முடியுமா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணி பார்த்தீர்களாக இருந்தால் அதனை உங்களால் இத்தனை என்று மட்டிட முடியாது, கணக்கெடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் 2 இடங்களிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். وَإِنْ تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுப்பீர்களாக இருந்தால் லா துஹ்ஸூஹா, அதனை உங்களால் இத்தனை என்று சொல்லி முடிக்க முடியாது, கணக்கெடுக்க முடியாது. அவ்வளவு ஏராளமான அருட்கொடைகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறான் என்பது அல்லாஹ்வினுடைய கூற்றாகவும் அல் குர்ஆனுடைய கூற்றாகவும் இருப்பதோடு நாங்கள் அதனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மிகப்பெரிய அருட்கொடைகளை மனிதர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் சொல்றார்கள். நிஅமத்தானி அஸீமத்தானி, மாபெரும் 2 அருட்கொடைகள், மக்பூனன் ஃபீஹிமா கதீருன் மினன் நாஸ், மனிதர்கள் அந்த 2 நியமத்துகளையும் அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு மறந்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையா என்று அவர்கள்
வல் ஃபரா என்றார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற உடல் ஆரோக்கியமும் அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற ஓய்வு நேரமும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களை இரண்டு வகைகளாக நாங்கள் பிரித்து பார்க்கலாம். ஒரு சாரார் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையில் மிக முக்கியமான உடல் ஆரோக்கியத்தோடு எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அவர்கள். இன்னும் ஒரு சாரார் அவர்கள் நோயினிலே அவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள், நலம் இல்லாதவர்களாக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினிலே அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகளை கூட அவர்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அவர்கள் ஆரோக்கியம் இழந்தவர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். உலகினிலே இந்த இரண்டு சாராரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைமார்களில் ஒருவரான அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபி அவர்களுக்கு 10 சிறிய தந்தைகள். நுபுவத்திற்கு முன்னர் 6 பேர் மரணித்து விட்டார்கள். நபி அவர்களுடைய நுபுவத்திற்கு பின்னர் 4 பேர் வாழ்ந்தார்கள். அதிலே 2 பேர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபி அவர்களுக்கும் தீனுக்கும் உதவியாக இருந்தார்கள். அபூ லஹப் நேரடியாக நபியை எதிர்த்தவர்கள், நேரடியாக நபியோடு பல கட்டங்களிலே விவாதத்தினிலே ஈடுபட்டவர். அல்லாஹ் அவருடைய விஷயத்தினிலே சூரத்துல் லஹப் என்கின்ற தப்பத் யதா அபீ லஹபின் வதப்ப என்கின்ற குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை கூட அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ தஆலா, அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு விடயத்தை கேட்குமாறு அனுமதி அளித்தால் நான் அல்லாஹ் தஆலா இடத்திலே எதனை நான் கேட்க வேண்டும்? உலகத்திலே ஒரு விடயத்தை மாத்திரம் கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அவ்வாறாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இடத்திலே நான் எதனை கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஸலில்லாஹல் ஆஃபியத, அல்லாஹ் தஆலா இடத்திலே நீ கேட்பதாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை கேட்பீராக. பல வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நபியை சந்திக்கிறார்கள். நபியிடத்திலே பல வருடங்களுக்கு முன்னர் எந்த கேள்வியை கேட்டார்களோ அதே கேள்வியை மீண்டும் கேட்கிறார்கள். அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ தஆலா, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் தஆலா இடத்திலே நான் கேட்பதற்குரிய மிக முக்கியமான விடயத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று நபிகளிடத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது பல வருடங்களுக்கு முன்னர் என்ன பதிலை நபி அவர்கள் சொன்னார்களோ அதே பதிலை சொன்னார்கள், ஸலில்லாஹல் ஆஃபியத, அல்லாஹ் தஆலா இடத்திலே நீங்கள் கேட்பதாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். உலகத்திலே நலமாக சுகமாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று தன்னுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு மனிதன் ஈமானுடைய பாக்கியத்திற்கு பின்னர்
அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஈமானுடைய சந்தர்ப்பத்தை ஒரு மனிதன் பெற்றதற்கு பின்னர் அவன் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இருக்குமாக இருந்தால் அது உடல் ஆரோக்கியம் தான் சகோதரர்களே. இன்று உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருப்பவர்கள் அதனுடைய பெருமானத்தை வழங்குவது கிடையாது. எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய பெருமதி எங்களுக்கு வழங்குவது கிடையாது. இதைத்தான் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிஹ்ஹத்து தாஜுன் அலா ருஊஸில் அஸ்ஸிஹ்ஹாஇ லா யக்ரிபுஹா இல்லல் மர்லா என்று சொன்னார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய தலையிலே இருக்கின்ற கிரீடத்தை போன்றது. அந்த கிரீடத்தினுடைய பெருமதி அது அவனுக்கு வழங்காது. எந்த மனிதன் நோயாளியாக இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு தான் இந்த உடல் ஆரோக்கியம் என்ற கிரீடம் அந்த மனிதனுக்கு தான் வழங்கும் என்பதாக ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினுடைய ஆரோக்கியத்தை பற்றி நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் அதனுடைய பெருமதியை நாங்கள் மட்டிட்டு பார்க்க முடியாது. சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் அழகான உணவு சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பகல் நேரம் சாப்பிடுவதற்கான உணவு எங்களுக்கு இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அந்த உணவை நாங்கள் சாப்பிட வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பசி எடுப்பது என்பது இன்னும் ஒரு அருட்கொடை சகோதரர்களே. அழகான உணவு சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்கள் சொல்லுகிறார்கள், என்னால் சாப்பிட முடியாது, பசி இல்லாமல் இருக்கிறது. அந்த உணவை நாங்கள் நாக்கிலே வைத்து சாப்பிட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நாக்கிலே ருசியை தர வேண்டும். அது இன்னும் ஒரு அருட்கொடை சகோதரர்களே. உணவு கிடைப்பது ஒரு அருட்கொடை என்றால் அந்த உணவை சாப்பிடுவதற்கு பசி எடுப்பது இன்னும் ஒரு அருட்கொடை. பசி எடுப்பது ஒரு அருட்கொடை என்றால் நாக்கினிலே வைத்து அதனை உண்ண வேண்டும். அதிலே அந்த நாக்கினிலே ருசி வருவது இன்னும் ஒரு அருட்கொடை சகோதரர்களே. ஒரு காய்ச்சல் வந்துவிட்டால் அல்லது எங்களுடைய நோக்கி நாங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு மருந்தை நாங்கள் பாய்ச்சிவிட்டால் நாக்கிலே இருக்கின்ற ருசியை விட்டு எங்களை விட்டு போய்விடுகிறது. சாப்பாடு இருக்கிறது, பசியாக இருக்கிறது, ஆனால் நாக்கிலே எங்களுக்கு ருசி இல்லை. அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு மனம் வருவது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, நாக்கிலே வைத்து அந்த சாப்பாடை ருசியாக நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் என்றால் உரிய முறையிலே அது செமிபாடு அடைந்து அது மனமாக சலமாக வெளியாகுவது என்பது இன்னும் ஒரு அருட்கொடை சகோதரர்களே. சாப்பிட்டு விட்டு ஏதவாகப்படுவது, எங்களுக்கு செமிபாடு அடைவது இல்லை என்று அதற்கான எத்தனையோ வைத்தியங்களையும் எத்தனையோ டெப்லெட்டுகளையும் பாவிக்கின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உணவு ஒரு அருட்கொடை, பசி எடுப்பது இன்னும் ஒரு அருட்கொடை, நாவிலே ருசி வருவது இன்னும் ஒரு அருட்கொடை. அதனை சாப்பிட்டு விட்டால் அழகான முறையிலே செமிபாடு அடைந்து அதை மனமாக சலமாக வெளியாகுவது என்பது இன்னும் ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. இதைத்தான் அல்-குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வினுடைய ஒரு அருட்கொடையை நீங்கள் கணக்கில் ஆரம்பித்தால் உங்களால் அதனை மட்டிட்டு பார்க்க முடியாது என்று அல்-குர்ஆன் சொல்கிறது. ஒரு அறிஞரிடத்திலே ஒரு மனிதர் போய் கேட்கிறார். அறிஞர் அவர்களே, அல்லாஹ் தஆலா எத்தனையோ அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய பாக்கியங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறான். மாளிகைகளை கட்டியிருக்கிறார்கள், அவர்கள் விரும்புகின்ற வாகனங்களை ஓட்டுகிறார்கள், அவர்கள் விரும்புகின்ற உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இவைகளை எல்லாம் அல்லாஹ் பங்கு வைக்கின்ற போது அவனுடைய பார்வையிலே நாங்கள் இருந்தது தெரியவில்லையா என்ற அடிப்படையிலே
ஒரு அறிஞரிடத்திலே ஒரு மனிதர் சென்று இந்த கேள்வியை கேட்கிறார். அந்த அறிஞர் கேட்ட மனிதருக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஒரு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, வைத்தியசாலையிலே பல பிரிவுகள் அங்கே காணப்படும். அவசர சிகிச்சை பிரிவு இருக்கிறது, அதிதீவிர சிகிச்சை பிரிவு இருக்கிறது. ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கிறது. அங்கே நோயாளிகள் அதற்கான வைத்தியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிஞர் இந்த மனிதரை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு அந்த நோயாளிகள் தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவுகளிடத்திலையும் அழைத்துக் கொண்டு இதனை காட்டிக்கொண்டே செல்கிறார். இந்த நோய் உன்னிடத்திலே இருக்கிறதா, இந்த நோய் உன்னிடத்திலே இருக்கிறதா, இந்த நோய் உன்னிடத்திலே இருக்கிறதா என்று ஒவ்வொரு நோயாளிகளும் தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பிரிவையும் காட்டிக்கொண்டு செல்கிறார். இப்போது கேட்கிறார், இந்த நோயாளிகளுக்கு அல்லாஹ் இந்த நோய்களை கொடுக்கின்ற போது, இந்த நோய்களை பங்கு வைத்து கொடுக்கின்ற போது உனக்கு ஒரு நோயையும் அல்லாஹ் தராமல் உன்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, இந்த நோய்களை பங்கீடு செய்கின்ற போது நீயும் இதில் அகப்பட்டிருந்தால் உன்னுடைய நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கும் என்று அந்த மனிதனிடத்திலே அந்த அறிஞர் கேட்கின்றார். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வைத்தியசாலையை நாங்கள் சென்றிருக்கிறோம். வைத்தியசாலையிலே இருக்கின்ற நோயாளிகளுடைய கிளினிக்குகளுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். சகோதரர்களே, திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த கிளினிக்குகளை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு வருகின்ற நோயாளிகள் அவர்கள் படுகின்ற துன்பங்கள், அவர்கள் படுகின்ற துயரங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்ற எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இல்லாமல் அல்லாஹ் உலகத்திலே ஆரோக்கியமாக தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய தொழிலோடு அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறானே, இதற்கு நாங்கள் காலமெல்லாம் நன்றி செலுத்தினாலும் வீடாகாது. சகோதரர்களே, இதனால் தான் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் ஒரு கேள்வியை என்னையும் உங்களையும் பார்த்து கேட்க இருக்கிறான். சகோதரர்களே, உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்தை தந்தேனே, உலகத்திலே வாழுகின்ற போது உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக இந்த உலகத்திலே எதனை சம்பாதித்து விட்டு வந்திருக்கிறாய் என்ற இந்த கேள்விக்கு நாங்கள் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக நாளை கியாமத்துடைய நாளையிலே தனியாக விசாரிக்கப்பட இருக்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒவ்வொரு நோயாளிகளிடத்திலேயும் இந்த ஆரோக்கியம் பற்றி உணவுகின்ற போது ஒரு மனிதருக்கு கால் இருக்கிறது, காலினால் அவரால் நடக்க முடியவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளிலேயும் எவ்வாறான ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானோ அந்த உறுப்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த ஆரோக்கியம் எங்களை விட்டு விடுபடுவதற்கு முன்னர் அல்லாஹ் விரும்புகின்ற அமைப்பினிலே நாங்கள் அதனை செலவழிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு காலம் வந்துவிடலாம், ஒரு காலம் அதை எனக்கும் உங்களுக்கும் வரலாம். சகோதரர்களே, எங்களால் நடத்தி சென்று பள்ளி வாயிலுக்கு வந்து நாங்கள் சப்புகளிலே நின்று ருக்குவையும் சுஜூதையும் குனியவும் எழும்பவும் முடியாத ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கும் வந்துவிடலாம். சகோதரர்களே, அவ்வாறான நிலைமைகள் எங்களுக்கு வருவதற்கு முன்னர் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளுடைய அருட்பொழிகளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று மனிதர்களை அதிகமான நோய் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம். சிறுவர் தொடக்கம், இளம் பிள்ளைகள் தொடக்கம், எங்களுடைய குழந்தைகள் தொடக்கம் வயது செல்லுகின்ற வரை வரைக்கும் கண்ணியமான சகோதரர்களே, எதிர்பார்க்க முடியாத, எங்களுடைய நினைவிலையும் இருக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத பெரும் பெரும் வியாதிகள் என்று சிறியவர்களை, இளைஞர்களை, யுவதிகளை, தாய்மார்களை, மனைவிமார்களை, பிள்ளைகளை என்று எத்தனையோ பேர்கள்
நபர்கள் நாங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, நான் நோயாளியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு நோயாளியை பராமரித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு வீட்டினிலே ஒரு நோயாளி கூட இல்லாத வீடு எரியாது என்று சொல்கின்ற அளவுக்கு இன்று நோய்கள் எங்களை எல்லாம் பீடித்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வாழுகின்ற நாங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் எதனை அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும் என்ற பாடத்தை படித்துக் கொடுத்தார்களோ அந்த பாடத்தை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன், உன்னிடத்திலே மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன் என்று ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் விராந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது எங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம் என்பது நிரந்தரமானது அல்ல. அடுத்த வினாடி, அடுத்த நிமிடம் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு பங்கம் விளைவிக்கப்படுமா, நான் இந்த ஆரோக்கியத்தோடு இருந்து நான் மரணிப்பேனா என்று யாராலும் சொல்லி முடிக்க முடியாது. சகோதரர்களே, இன்று எத்தனையோ நோயாளிகள் எங்களை போன்றவர்கள், எங்களுடைய வயதிலே உள்ளவர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உறவினர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருத்தராக கணக்கீடு செய்து பார்த்தால் கண்ணியமான சகோதரர்களே, எழும்ப முடியாது, இருக்க முடியாது, தன்னுடைய உணவை தன்னுடைய கையால் கூட எடுத்து வைத்து அதனை உண்ண முடியாது, தன்னிடத்திலே இருந்து வெளியாகின்ற அந்த அருவருப்பான மன சலங்களை கூட தன்னுடைய கரங்களினால் சுத்தம் செய்ய முடியாத படுத்த படுக்கையிலே வருடக்கணக்கிலே எத்தனையோ பேர்கள் இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை எல்லாம் எங்களுடைய கண்களினால் பார்த்து கொண்டு, இவைகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டு, இவைகளெல்லாம் எங்களுக்கு பாடமாக படிப்பினையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே படைத்த ரப்பல் ஆலமீனிடத்திலே நாங்கள் கையை ஏந்தி இந்த ஆரோக்கியத்துக்கு நாங்கள் துஆ செய்யவில்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே, எங்களை விட நன்றி இல்லாதவர்கள் யார் இந்த உலகத்திலே வாழ முடியும்? ஏற்கனவே நான் சொன்னதை போன்று உலகத்திலே இரண்டு சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் ஒரு உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள், பெரும் பாக்கியசாலிகள். அவர்களுடைய அந்த அருட்கொடைகள் நீடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ்வினுடைய கடமைகளை நல்ல முறையிலே நிறைவு செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் சகோதரர்களே, இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நோயாளிகள். சகோதரர்களே, இவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, நோயாளிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. நோயாளிகள் என்பவர்கள் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். சகோதரர்களே, இதனால் தான் நபி அவர்கள் 3 பேருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதிலே அல்லாஹ் ஆரோக்கியமானவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. நோயாளியினுடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளிகள் என்பவர்கள் எங்களுடைய பார்வையிலே ஒரு விமர்சனம் இருக்கிறது, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இருக்கிறது. இவருக்கு இந்த நோய் வந்ததற்கான காரணம் இவர் இப்படி எல்லாம் உலகத்திலே வாழ்ந்தவர், இவர் இன்ன பாவங்களை செய்தவர், இவருடைய பெற்றோர்கள், இவருடைய பரம்பரையினர் இப்படியெல்லாம் அநியாயம் செய்தவர்கள் என்று எங்களுக்கு மத்தியிலே நோயாளிகளை பற்றி ஒரு வகையான தப்பான அபிப்பிராயம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களாகிய நாங்கள் ஒரு போதுமே தண்டனைகளையோ தீர்ப்புகளையோ தீர்மானிப்பவர்கள் அல்ல. நாங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறோம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வினுடைய நியதியிலே உள்ளது. நாங்கள் உலகத்தினிலே தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடாது. இந்த உலகம் என்பது அது நல்லவர்களுக்கும் இருக்கிறது, கெட்டவர்களுக்கும் இருக்கிறது.
மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் தாருல் அஜர், அதுதான் கூலிக்குரிய உலகமாக இருக்கிறது. இது அமலுக்குரிய உலகம் சகோதரர்களே. இந்த அமலுக்குரிய உலகத்தினிலே இருந்து கொண்டு யார் என்ன சிரமத்தில் இருந்தாலும், என்ன நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் அவர்களுடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு நாங்கள் எந்த விதமான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பாவிக்க கூடாது. நோயாளிகள் சகோதரர்களே இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள், அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்கள், பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யப்பட வேண்டியவர்களே தவிர நாங்கள் அவர்களை வித்தியாசமான முறையிலே நாங்கள் அவர்களை பார்ப்பதோ அல்லது அவர்களுடைய மனங்கள் புண்படுகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்கின்ற இவ்வாறான நடைமுறைகளை ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பின்பற்றி விடக்கூடாது சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது, அதனால் அவன் சிரமப்படுகின்றான், அதனால் கஷ்டப்படுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று, மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று. இந்த உதாரணத்தை நபி அவர்கள் 5 நேர தொழுகைக்கு நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகின்றான் என்றால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே உதாரணத்தை நபி அவர்கள் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு அதனால் சிரமப்படுகின்றான், அதனால் கஷ்டப்படுகின்றான் என்றால் அந்த மனிதனுடைய பாவங்கள் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று உதிர்வதில்லை, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையிலே நோயாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்துகளை பார்த்து மனிதர்கள் பொறாமைப்படுவார்கள். உலகத்தினிலே பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நான் நோயோடு இருந்திருக்க வேண்டுமே, நோயோடு சிரமப்பட்டிருக்க வேண்டுமே, நோயாளியாக இருந்து மரணித்திருந்தார் அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த கியாமத்துடைய நாளையிலே இந்த நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தை நான் பெற்றிருப்பேனே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நோய் என்பது பாவிகளுக்கு கொடுக்கின்ற ஒரு விடயம் அல்ல. நோய் என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அவ்வாறாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சந்தர்ப்பத்திலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்திப்பதற்காக வந்து வருகிறார்கள். நபி அவர்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறது. 2 கம்பளி புடவைகளினால் நபி அவர்கள் போர்த்தி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபியினுடைய முபாரக்கான நெற்றியிலே நான் கையை வைத்து பார்த்தேன். அவர்கள் போர்த்தி இருந்த அந்த கம்பளி புடவைக்கு மேலால் நபி அவர்களுக்கு காய்ச்சலுடைய அந்த அகலத்தை நான் விளங்கிக் கொண்டேன். கண்ணியமான சகோதரர்களே, நோய் என்பது அது தண்டனைக்குரிய ஒரு விடயமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வாறான நோயை கொடுத்திருக்க மாட்டான். நபிகளாருடைய இறுதி சந்தர்ப்பத்திலே கூட ஜன்னத்துல் பக்கீயுடைய அந்த ஜனாசாவிலே கடந்து கொண்டு வருகிறார்கள். நபி அவர்களுக்கு தலைவலி நோய் ஏற்படுகிறது, அது காய்ச்சலாக மாறுகிறது, இறுதியிலே சக்கராத்தினுடைய வேதனையாக மாறுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய சந்தர்ப்பத்திலே கூட சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக, என்னுடைய சக்கராத்தை எனக்கு எழுதுவருத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, நோய் என்பதும் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அருட்கொடையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நோய் வருகின்ற போது அதற்கான சிகிச்சைகளை செய்யுமாறு இஸ்லாம் எங்களை வலியுறுத்தியிருக்கிறது. நோய் வருகின்ற போது அதற்குரிய சிகிச்சை உலகளாவிய ரீதியிலே இன்று வைத்தியம் களை கட்டி இருக்கின்ற ஒரு கால பகுதியிலே வாழ்கின்றோம். உடம்பிலே இருக்கின்ற
எந்த நோயாக இருந்தாலும் அதற்குரிய அந்த நோய்களை அறிந்து அதற்குரிய சிகிச்சைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு நோயை பூமிக்கு இறக்குவதாக இருந்தால் அதற்குரிய நிவாரணமாக மருந்தை அல்லாஹ் தஆலா வைத்துதான் அதற்குரிய நோயை அல்லாஹ் உலகத்திலே விடுகின்றான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோய் வருகின்ற போது அது அல்லாஹ் நாடியது நடக்கும், என்னால் வைத்தியம் செய்ய முடியாது என்ற இந்த நிலையோடு இருப்பது அது எங்களுடைய ஈமானுக்கு மாற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது. இஸ்லாம் நோய் வருகின்ற போது அதற்குரிய உரிய சிகிச்சைகளை உரிய பாதுகாப்பு முறையை கையாளுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஏராளமான வரலாறுகளை இதற்கு சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்காத சகோதரர்களே. எனவே நோய் வருகின்ற போது அதற்குரிய உரிய வைத்தியர்களை, அனுபவமான வைத்தியர்களை அணுகி அல்லது அந்த நோயோடு தொடர்பு பட்டிருக்கின்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அதற்குரிய உரிய வைத்தியங்களை நாங்கள் செய்வது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஆன்மீக ரீதியாக சில வைத்தியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாத்தினுடைய பார்வையிலே கூட சில நோய்களுக்குரிய மருந்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு கையினிலே காலிலே வலி ஏற்படுகின்றது என்றால் பிஸ்மில்லாஹ், அந்த வலி ஏற்படுகின்ற அந்த இடத்திலே கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 தடவைகள் சொல்லி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி என்று வருகின்ற இந்த துஆவை நம்பிக்கையோடு ஈமானோடு அல்லாஹ்விலே முழுமையான தவக்குல் வைத்து நாங்கள் ஓதுகின்ற போது அதற்குரிய ஷிஃபா கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலினால் ஒரு சிறிய குழந்தை உறங்குவதை போன்று உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மாலக, உங்களுக்கு என்ன நடந்து விட்டது? இவ்வாறு நீங்கள் இருக்கிறீர்களே? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அலீலுன், நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிஸ்மில்லாஹி உர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக அல்லாஹு யஸ்பீக, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோயினை தரக்கூடிய இந்த நோயிலே இருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவானாக. பிஸ்மில்லாஹி உர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக அல்லாஹு யஸ்பீக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு ஓதி பார்த்த துஆ சகோதரர்களே, இதனை நாங்கள் ஊதி பார்த்தல் என்று கூட நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு நோயாளிக்கு நாங்கள் நோய் ஏற்படுகின்ற போது அவரை நலம் விசாரிக்க சென்றார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்ற போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவருடைய நோயை பற்றி விசாரிப்பது கிடையாது. எங்களுக்கு தெரிந்த அல்லது சமகாலத்திலே உள்ள முழு பிரச்சனைகளையும் மனிதன கணக்கிலே நாங்கள் பேசிவிட்டு அவருக்கு துஆ செய்வதும் கிடையாது, அவருடைய துஆவை நாங்கள் பெற்றுக் கொள்வதும் கிடையாது. இதுதான் எங்களுடைய நடைமுறை சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றால் அவருடைய கையை பிடித்து அஸ்ஸலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்பியக, அரசனுடைய ரப்பிடத்திலே நான் உங்களுக்கு ஷிஃபாவுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்ற இந்த மிக முக்கியமான துஆவை ஓத வேண்டும் என்று நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்றவர்கள் ஓத வேண்டும் என்ற பாடத்தை நபிகளார் அவர்கள் படித்து தந்திருக்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி இரவு சகோதரர்களே, திங்கட்கிழமை இரவு ஞாயிறு பின்னேரம் நபிகளாருடைய இறுதி சந்தர்ப்பம். இந்த உலகத்தினுடைய இறுதி இரவு நபிகளார் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். கடுமையான காய்ச்சல், கடுமையான தலையிடி, சக்கராத்தினுடைய வேதனை அதிகரித்து விட்டது. யா ஆயிஷா, எனக்கு தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய தலையை ஊற்றி விடுங்கள், என்னுடைய முகத்தை கழுவி விடுங்கள், என்னுடைய உடம்பை நனைத்து விடுங்கள் என்று அர்ஹமுர் ராஹிமீன் இந்த உலகத்தின் அனுப்படையாக அனுப்பப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களையும் நபிகளாருடைய முபாரக்கான அந்த கையிலே அவர்கள் ஓதி அவர்களுடைய நபிகளாருடைய அந்த கையை எடுத்து நபிகளாருடைய உடம்பு முழுக்க தேய்த்து விடுகிறார்கள். அது இஸ்லாம் சொல்லித் தந்த மருத்துவம் சகோதரர்களே. எங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் சிறு வயதிலேயே படித்திருக்கிறோம், சூனியத்தினுடைய விடயத்தை படித்திருக்கிறோம். குல் ஹுவல்லாஹு சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இவைகளை எல்லாம் அதிகமாக ஓதுமாறு எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. காலையிலேயும் மாலையிலேயும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவது மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது சகோதரர்களே. தூங்குவதற்காக வேண்டி செல்கின்ற போது இந்த பாடங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறு இருக்கிறதா சகோதரர்களே? இந்த பாடங்களை நாங்கள் ஓதிக்கொண்டு தூங்கிய வரலாறு இருக்கிறதா? எத்தனையோ வயதை தாண்டி இருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே. இன்று நோய்களினால் நாங்கள் அவதிப்படுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற நோய்களை எங்களால் தாங்க முடியாத சகோதரர்களே. எங்களுடைய உடம்பிலே இருந்து உருவாகிற குழந்தைகள் அல்லவா, அவர்களுடைய நோயினால் எங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுகின்றது. இந்த பாடங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சகோதரர்கள். குல் சூறாக்கள் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டும். குறிப்பாக நாங்கள் தூங்குகின்ற நேரத்திலே, காலை மாலை நேரங்களிலே, தொழுகைகளுக்கு பின்னால் இந்த சூறாக்களை நாங்கள் ஓத வேண்டும். ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் தொழுகைக்கு பின்னால் ஓதப்பட வேண்டிய அவுராதுகள் என்று மிகப்பெரிய எழுத்துக்களினால் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன சகோதரர், நூதன சாலையா, மியூசியமா, பள்ளி வாயல்கள், இவைகளை நாங்கள் எத்தனை தடவைகள் வாசித்திருக்கிறோம். எத்தனையோ தேர்தல் விஞ்ஞாபனங்களை படித்த நாங்கள், எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்களிலே கலந்து கொண்ட நாங்கள், எத்தனையோ தேர்தல் பிரச்சாரங்களுக்காக வேண்டி எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவு செய்த நாங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் பள்ளி வாயில்களிலே எத்தனை வருடங்களாக இந்த பெரிய பெரிய எழுத்துக்களினால் இந்த விளம்பரங்கள் போடப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அந்த விளம்பரங்களிலே உள்ள அவுராதுகளை நாங்கள் முழுமையாக ஓதிய நினைவு எங்களுக்கு இருக்கின்றதா சகோதரர்களே? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான பிரார்த்தனைகள் செய்யப்பட வேண்டும். அது நன்றியோடு பார்க்கப்பட வேண்டும். நோயாளிகளை இரக்கத்தோடு அன்போடு அவர்களுடைய துவாக்களை நாங்கள் பெறக்கூடிய அமைப்பினிலே அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த யதார்த்தங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருக்கின்ற கால பகுதிகளிலேயாவது நாங்கள் இவ்வாறான சிறிய சிறிய துவாக்கள் இருக்கிறது. சிறிய சிறிய சூறாக்களிலே அல்லாஹ் மிகப்பெரிய நோய் நிவாரணங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் இவைகளை பாடமாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான நோய்கள் வருகின்ற போது முதலாக இப்படியான விடயங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த விடயங்களை செய்ததன் பின்னர் அதற்குரிய வைத்தியங்களை நாங்கள் செய்யலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இருக்கின்ற காலப்பகுதியிலேயாவது அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறி இந்த நாட்டிலே நிம்மதியும் அமைதியும் சமாதானமும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த புதிய ஆட்சியின் ஊடாக முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்புமோ இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் வராமல்
இதற்கு முன்னர் இருந்ததை விட நிம்மதியாக சந்தோஷமாக எங்களுடைய மார்க்க கடமைகளை நல்ல முறையிலே நாங்கள் செய்வதற்குரிய ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலேயாவது எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நல்லதை சொல்லி தந்த உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நோயாளிகளுடைய நோய்களை நீ குணப்படுத்துவாயாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله أمرنا بالصلاة والسلام على نبيه حيث قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار وقنا من لهب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. بارك الله. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.